ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சீரகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சீரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கலாம். பட் ஆனால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாக்கெட்டில் இருக்கோம், நம்ம கடையில் 50 கிராமோ 100 கிராமோ வாங்கிட்டு வந்துடுவோம். அதை வீட்டில் பிரித்து கொட்டிட்டு நம்ம சமையலுக்குன்னு மளிகை ஜாமான பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது நல்லா இருந்தால் ஓகே, அதில் கலப்படம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் கவனித்து சீரகம் வாங்குங்க. ஏன்னா நாங்களும் பாக்கெட்டில் இருந்தால் நாங்களும் அப்படி தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் வீட்டில் அதை கொட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பாருங்கள் இந்த சீரகத்தை, இதில் 2 சீரகம் இருக்குது. இதில் இது கடையில் வாங்கிட்டு வந்தது. லெஃப்ட் சைடு உள்ளது நாங்கள் எங்கள் ஏரியா பக்கத்தில் 2 வீலரில் கொண்டு வந்தாங்க. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினோம். பாருங்கள், ரெண்டையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் அதை நல்லா பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இதில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது கடையில் வாங்கிட்டு வந்த சீரகம். இங்கே பாருங்களே, அதில் உருண்டை உருண்டையாக இருக்குது. ஆனால் அவருங்க தெளிவாக இன்றைக்கி தான் எங்களை ஏமாற்றினாங்கன்னு இல்லை, ஆனால் அவங்கள ரெகுலராக இந்த வேலை தான் பார்த்துருப்பாங்க போல். ஏன்னா அது தனியாலாம் காஞ்சு போயெல்லாம் கிடையாது. அதை அமுக்குனா மட்டும்தான் அது நசுங்குது. மற்றபடி அது எப்போதும் போல் உருண்டையாகவே தான் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியுதா? இந்த மாதிரி தான் நாங்கள் ஏமாந்துருக்கோம். இனிமேல் நீங்களும் ஏமாந்துடாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. சீரகம் நம்ம எல்லா சமையல் பொருளுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள், சரிங்களா? சீரகம் இல்லாமல் நம்ம சமையலுக்குன்னு எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். குழம்புலேயும் சரி, பொரியல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம சேர்ப்போம். பார்த்துக்கங்களா? இதை ஒரு வாட்டர்லேயும் நான் போட்டு பார்த்தேன். அதை கலக்கி விட்டு பார்த்தா அந்த உருண்டையாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிருது, சீரகம் மட்டும் நிற்கிது. இதை அப்படியே பிளேட்டில் ஊற்றுனேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை தான் நாங்கள் இத்தனை நாள் சாப்பிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு தண்ணியாக தெரியுது. இனிமேல் நீங்களும் ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.